தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். கடந்த வாரத்திலே பென்ஷன் தொகையினுடைய கம்ப்யூட்டேஷன் அமௌண்ட் என்பது 12 ஆண்டுகள் முடிந்தால் திரும்ப தரப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு விளக்கமான விரிவான வீடியோவினை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதிலே நம்முடைய கோரிக்கைக்கான அனைத்து நியாயங்களும் அனைத்து தரவுகளும் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்னாலும் கூட சமீப நாட்களிலே நிறைய நிர்வாக தீர்ப்பாயத்திலே சாதகமான தீர்ப்புகள் இந்த விஷயத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. மும்பாய் நிர்வாக தீர்ப்பாயம் 11/11/2024 அன்று வழக்கு எண் 860/2024 ஆண்டுக்கானது என்ற எண்ணிற்கு ஒரு டைரக்ஷனை வழங்கி இருக்கிறது. அதாவது 12 ஆண்டுகள் முடிந்த பின்னர் வழக்கை தொடுத்திருக்க கூறியவர்களுடைய அந்த கம்யூட்டேஷன் தொகை என்பது அவர்களுக்கு பிடித்தம் செய்யக்கூடாது என்று மிக தெளிவான ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. அதே போன்றதொரு தீர்ப்பினை சென்னை நிர்வாக தீர்ப்பாயம் வழக்கு எண் 1589/2024 ஆண்டுக்குரியதானதிலே மற்றொரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. ஒரு இடைக்கால தடை வழங்கியிருக்கிறது. அந்த இடைக்கால தடையிலே கம்ப்யூட்டேஷன் தொகை கொடுக்கப்பட்ட பின்னால் 132 மாதங்கள், அதாவது 11 வருடங்கள் முடிந்த பின்னால் அந்த கம்ப்யூட்டேஷன் தொகை ரெஸ்டோர் செய்யப்பட்டு அவர்களுக்கு பென்ஷனாக வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு தடையினை வழங்கியிருக்கிறது. மிகச் சிறந்ததொரு ஆணையினை நிர்வாக தீர்ப்பாயம் வழங்கி இருக்கிறது. நிறைய தோழர்கள், நிறைய நண்பர்கள் அலைபேசி மூலமாகவும் மெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நிறைய வேண்டுகோளை வைக்கின்றார்கள். அதாவது நாங்களும் விண்ணப்பிக்க வேண்டும், இதற்கான ஒரு மாடல் ரெப்ரசன்டேஷன் என்பதை நீங்கள் அளித்தால் எங்களுக்கு பயனாக இருக்கும் என்கின்ற கோரிக்கையை வைத்தார்கள். உள்ளபடியே மிகச் சரியான கோரிக்கை. பல தரப்பிலிருந்து நிறைய கோரிக்கை மனுக்கள் அரசாங்கத்திற்கு செல்கின்ற நேரத்திலே இந்த கோரிக்கையினுடைய தீர்வு என்பது சற்று உரக்கச் சொல்லப்படும். அவ்வாறு உரக்கச் சொல்வதற்கான ஒரு அடிப்படையாக இதுபோன்று கோரிக்கை மனு அனுப்பக்கூடிய இந்த இயக்கங்கள் பயனுள்ளதாக இருக்கும். அதன் அடிப்படையிலே கடந்த மாதம் நான் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த ரெப்ரசன்டேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் மற்றும் நான் சார்ந்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆகியவற்றிற்கு நான் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த மனுவினை இந்த வீடியோவுடன் இணைத்திருக்கின்றேன். டெஸ்கிரிப்ஷனிலே கூட அதனுடைய லிங்க் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை கிளிக் செய்து, அதாவது தரவிறக்கம் செய்து கொண்டு இது வேர்டு ஃபைலிலே இருக்கிறது, பிடிஎஃபில் அனுப்பவில்லை, வேர்டு ஃபைலிலே அனுப்பியிருக்கின்றேன். அந்த வேர்டு ஃபைலை டவுன்லோட் செய்து அதிலே முதல் இருக்கக்கூடிய பகுதிகளிலே உங்களுடைய சர்வீஸ் ரெக்கார்டை அதில் பொருத்தி அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காமனானவைகளை அப்படியே எடுத்து கொண்டு நீங்களும் விண்ணப்பிக்கலாம். அவ்வாறு விண்ணப்பிக்கக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக ஒரு பிரஷர் என்பதை நம்மால் மவுண்ட் செய்ய முடியும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. சென்னை நிர்வாக தீர்ப்பாயத்திலே சமீபத்திலே, அதாவது 11/11/2024 அன்று ஒரு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கிறது. நான் என்னுடைய ரெப்ரசன்டேஷனை கடந்த மாதத்திலே அனுப்பியதால் 1 மாதத்திற்காக காத்திருக்கின்றேன். நானும் சென்னை நிர்வாக தீர்ப்பாயத்திலே எனது மூத்த வழக்கறிஞர் KM ரமேஷ் அவர்களுடைய துணையோடு வழக்கினை அடுத்த மாதம் தொடர இருக்கின்றேன். நிச்சயமாக வழக்கு தொடரப் போகிறேன், அதிலே மாற்று கருத்து இல்லை. நீங்களும் இந்த விண்ணப்பங்களை எல்லாம் அனுப்பி உங்களுக்கு தேவையான ஒரு அட்வொகேட் மூலமாக நீங்கள் வழக்காடு மன்றத்திலே சென்றாலும் நன்றாக இருக்கும். இல்லை என்றாலும் கவலை இல்லை. உங்களுடைய புரொட்டஸ்டை, உங்களுடைய கோரிக்கை மனுவாக உடனடியாக அவைகளை நீங்கள் அனுப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். பல நேரங்களிலே போராட்டங்கள் இல்லாமல் எந்த பிரச்சனைகளையும் தீர்வு கண்டதாக இல்லை. ஓய்வூதியர் சங்கங்களில் நடத்தக்கூடிய அந்த போராட்டங்களுக்கான ஒரு மதிப்பு இருக்கிறதா என்றால் தற்காலத்திலே இந்த அரசாங்கத்திலே இல்லை என்பது ஒரு வெளிப்படை. இது போன்ற சூழலிலே நீதிமன்றத்தை மட்டும் நம்பி இருக்க முடியுமா என்றால் அதுவும் சரியாக இருக்காது. ஆக நீதிமன்ற கதவினை ஒரு பக்கம் தட்டிட வேண்டும். தொடர்ந்து நம்முடைய கோரிக்கையை, அதாவது மனுவாக எழுதி அனுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுவும் ஒரு வகையான ஒரு போராட்டமாக இருக்கும் என்பதனால் இந்த மனு அனுப்புகின்ற இந்த போராட்டத்தினை கூட நீங்கள் சிறப்பாக செய்தால் அது நன்றாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். என்ன நண்பர்களே, உங்களுக்கு அந்த நகல், அதாவது நான் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த கோரிக்கை மனுவினுடைய நகல் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். அதிலே தேவையான மாற்றங்களை செய்யுங்கள். அதை கண்டிப்பாக உங்களுடைய அதிகாரிகளுக்கும்
மற்றும் அரசாங்கத்திற்கும் அனுப்பி வையுங்கள். நிச்சயமாக இந்த கோரிக்கையானது தீர்கின்ற வரையிலே நாம் எந்த விதமான சாத்வீக முறையிலே எந்தவித போராட்டங்களை நம்மால் கைகொள்ள முடியுமோ அவைகளை எல்லாம் கைகொண்டிட வேண்டும் என்று ஓய்வூதியர் சங்கங்களையும் மற்றும் ஜேசிஎம் ஸ்டாஃப் சைடையும் நான் வேண்டிக் கொண்டு இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.